கோவை யோவா யோகா அகாடமி 3வது ஆண்டு விழா. கோவை யோவா யோகா அகாடமியின் 3வது ஆண்டு விழாவை முன்னிட்டு யோகாவில் உலக சாதனை புரிந்த கின்னஸ் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா கருமத்தம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. கோவையை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் வைஷ்ணவி. கடந்த 13 வருடங்களாக யோகாவில் பல்வேறு உலக சாதனைகளை செய்துள்ள இவர் அதே பகுதியில் யோவா யோகா அகாடமியை நடத்தி வருகிறார். இந்நிலையில் யோவா யோகா அகாடமியின் 3வது ஆண்டு விழா கருமத்தம்பட்டி கத்தோலிக்க தேவாங்க டிரஸ்ட் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கருமத்தம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன், கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் நித்யா மனோகரன், கருமத்தம்பட்டி ரோட்டரி சங்க தலைவர் பிரபு, நிகழ்ச்சி தொகுப்பாளர் அக்குபஞ்சர் நிபுணர் மோகனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் யோவா யோகா அகாடமியில் பயிற்சி பெறும் திருச்சி, கோவை, வேலூர், ஈரோடு, சிவகங்கை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 34 யோகா சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் 16 வயது வரையிலான கலந்து கொண்ட அனைவரும் யோகா சாதனையில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். மாநில, தேசிய, சர்வதேச அளவில் யோகாவில் பல சாதனைகள் புரிந்த வீரர், வீராங்கனைகள் தாங்கள் வாங்கிய பதக்கம், கோப்பை மற்றும் சான்றிதழ்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனால் அரங்கம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் நடுவே யோகா சாதனையாளர்கள் தங்களது பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர். குறிப்பாக உலக சாதனை நிகழ்வாக செய்த பல்வேறு கடினமான ஆசனங்களை ஒரே இடத்தில் செய்தது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. ஒரே இடத்தில் யோகா சாதனையாளர்கள் ஒன்று கூடிய இந்நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நான் ஒரு 12 வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யோகா அகாடமி இது என்னோட ட்ரீம். என்னோடது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பாவோட ட்ரீமும் கூட. 3 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 40க்கும் மேற்பட்ட குழந்தைங்கள் இருக்காங்க. 40 பேருமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ். அப்புறம் நாங்கள் கேலோ இந்தியாவில் ஓப்பனிங் செரமனியில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், செஸ் ஒலிம்பியாவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறையா இடத்துல டிவி ஷோஸ் இது ஃபுல்லுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த நேஷ்னல்ஸ் 36th to 37th நேஷ்னல் கேம்ஸில் நான் 2 கோல்டு மெடல் அண்ட் ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கேலோ இந்தியா, இப்போ நம்ம சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் ஒரு சில்வர் மெடலும், அப்புறம் உத்தரப்பிரதேஷில் நடந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீக்ல சக்தி சஞ்சனா, அதுக்கப்புறம் தக்ஷியா அவங்க ஆர்டிஸ்டிக் ஸ்பேரில் கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் சித்தேஷ் சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க யோகாவில். ஸோ யோகா இப்போதான் ஸ்போர்ட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 2 வருஷமாக கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் காமன்வெல்த், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக என்னோட குழந்தைங்க அந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கோல்டு கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்போம். இதுதான் எங்களோட எய்ம். அண்ட் இன்னும் நிறையா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும். இன்னும் யோகாவை நிறையா பேருக்கு தெரிவிக்கணும். அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல்